என் பேர் பி.கே. கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணி ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு இந்த பதிவை நாங்க இந்த தொலைக்காட்சியில எதுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓசூர் வரலாற்றிலேயே இன்னைக்கு இந்த முத்தாளி கிராமத்துல பல ஆர்ப்பாட்டங்கள் பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல 2000 விவசாயிகளுக்கு மீதி இன்னும் பெரிய முத்தாளி கிராமத்துல ஒரு தனியார் இடத்துல நாங்க ஒரு கூட்டம் சேர்ந்திருந்தோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஓசூர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி விமான நிலையம் வரும் அப்படின்னு சொல்லி 2850 ஏக்கரை நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம தமிழக அரசு உத்தரவு போட்டுச்சு. ரெண்டாவது இப்ப இந்த காரிடார் ரோடு இப்ப முதல்ல 14 கிலோமீட்டர் சொன்னார். இன்னைக்கு 40 கிலோமீட்டர்ல எடுக்கிறாரு. 1 கிலோமீட்டருக்கு இப்ப அண்ணா சொன்னார் தெளிவா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 234 ஏக்கர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எடுத்தோம்னா 18,000 ஏக்கர் இன்னைக்கு தமிழக அரசு மறைமுகமா திருட்டுத்தனமா நம்மளுடைய விவசாயிகள் கிட்ட இந்த நிலத்தை அபகரிக்கிறது. இதுக்கு இந்த ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ஒரு புடி மண்ணு கூட நாங்க கொடுக்க மாட்டோம் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இது இல்லாமல் ஒரு பக்கம் ஏற்கனவே இப்ப 2 தொழிற்பேட்டைகள் இருக்குது, 12 ஹவுசிங் போர்டு இருக்கு, ஒரு கிளறுபள்ளி ஆணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது இல்லாம கேரிடார் ரோடு சுத்தம் 18,000 ஏக்கர் என்பது அது பக்கத்துல இன்னொரு 10,000 ஏக்கர் பாதிப்பு வரும். இந்த பாதிப்பினுடைய நோக்கமே இந்த ஓசூர்ல விவசாயிகள் கிட்ட இருக்கக்கூடிய சொத்து எப்படி அபகரிக்கணும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய தமிழக அரசு ஓசூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகளை வஞ்சிக்கிறது. இதுக்கு காரணம் முழுக்க என்னன்னா, இப்ப இது எல்லாமே காடா இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காடு எல்லாமே நாங்க சுத்தம் படுத்தினா இந்த இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் போய் காட்டுக்குள்ள சேருது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுல விவசாயிகளை வேட்டையாடுறதுன்னா ஒசூர் பகுதி தான். இந்த வேட்டையில என்னன்னா, இதுல எல்லா வகையான மிருகங்கள் இங்க இருக்கு. அந்த மாதிரி இங்க தெலுங்கு கன்னடா தமிழ் 3 மொழி பேசுறதுனால விவசாயிகள் ரொம்ப புரியாம பல பேர் இருக்கிறதுனால நம்ம தமிழக அரசு ரொம்ப தெளிவா ஒரு கம்பெனிக்கு பின்னாடி மறைமுகமா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. இதுல பல ஒரு சிட்கோன்லாம் இல்ல இண்டஸ்ட்ரியல் எல்லாமே ரியல் எஸ்டேட்டுக்கு பதிலாதான் இந்த மாதிரி நாம சிப்காட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை தமிழக அரசு கொள்ளையடிக்கிறது. இதுக்கு நாங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த பகுதியில ஒரு புடி மண்ணு கூட நாங்க தொடர்றதுக்கு விடமாட்டோம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம இந்த கோரிக்கை, இந்த கூட்டத்தினுடைய கோரிக்கை. இது இல்லாமல் இதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களை ஒன்னா சேர்த்து இது என்னன்னா, இது பச்சை மண்டலமா மாத்தணும் என்பதுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இது இல்லாமல் காய்கறி பூமலர்கள் அதிகமா விளைச்சல் வரக்கூடிய மாவட்டம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தான். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல ஒரு கிளைமேட், அவ்வளவு ஒரு நல்ல மண் எங்குமே இல்லை என்பதுதான் தமிழகத்தில் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளிலும் இந்த ஓசூர் என்ன என்பது தெரியும். இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்ப தெளிவா வந்தாரு. ஒரு பொடி மண்ணு கூட நாங்க தொடர்ந்து பக்கத்துல ஆந்திரா குப்பத்துக்கு வரதா சொல்லி இருக்காங்க. இதை பத்தி நீங்க ஐயா, குப்பத்துக்கு போயிருக்குது அப்படின்னா வளர்ச்சி இல்லை அப்படின்னு முதலமைச்சருடைய கான்ஸ்டியூஷனை அவர் கொண்டு வருவார். அவங்க கிருஷ்ணால இருந்து 845 கிலோமீட்டர் தண்ணியே கொண்டு வந்திருக்க அந்த விமான நிலையத்தை அதை கொண்டு போறாரு. அந்த விமான நிலையத்தில் அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யாருமே போக மாட்டார். ஆனா அரசியல்வாதிகளோ இந்த கார்பரேட் கம்பெனிகளோ இந்த தொழிற்பேட்டைகளோ ஆளுங்க போறதுக்கு மட்டும்தான் அந்த விமான நிலையம் அப்படின்னு சொல்றாரு. பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் மத்த ஏர்போர்ட் அமைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இப்ப 150 கிலோமீட்டர் வராது, இங்க கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தான் வருது. ஐயா, இருக்கிற ஏர்போர்ட் 80 கிலோமீட்டர் வருது. எப்படி ஏர்போர்ட் வருது? 150 கிலோமீட்டருக்கு மேலே விமான நிலையம் வரும் என்பதுக்குதான் நம்ம பகுதியில இருக்கக்கூடிய பல அரசியல்வாதி, எந்த கட்சி என்ன என்பதை விட பல அரசியல் கட்சிக்கு என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு விமான நிலையம் வேணும்ன்றார். ஏன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு கூலி ஆளுங்களை இவங்க வேலை பார்க்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை அனைவருமே இங்க பகுதியில் இருக்க அரசியல்வாதிகள் எல்லாம் திருட்டுத்தனமா இந்த நிலங்களை எப்படி நம்ம தமிழக அரசு கொள்ளையெடுக்கிறது என்றுதான் அவங்களுக்கு கூலி ஆளுங்க தான் இவங்க வேலை பார்க்கறது. இதுல 150 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும் என்பதுதான் சொல்லியிருக்கும் போது போன 2024-25 சட்டமன்றத்தில் ஓசூருக்கு டெக்னிக்கல்லா நான் விமான நிலையம் கொண்டு வரேன். அந்த டெக்னிக்கல் என்ன என்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் யாருமே ஒண்ணு எல்லா மக்களுக்கும், ஒசூர் மக்களுக்கு எல்லாருமே சொல்றேன். பெங்களூர்ல இருந்து கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அவங்க 1 மணி நேரத்துல போறான்றது உறுதி இல்லை. ஆனா ஒசூர்ல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள STRR ரோடு வழியா
போலான்றது உறுதி. இது இது வந்து இன்னொரு 2 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிக்க போகுது. அதனால வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனும் அவங்க எல்லாமே தயவு செஞ்சு எங்களை வந்து பாதிப்பு பண்ணாதீங்க. இங்க கூட வளர்ந்துட்டு இருங்க, எங்களை வந்து நாங்க கூட வாழ விடுவோங்க. இது வந்து சில 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவன விளக்கம் ஈசன் முருகசாமி ஐயா அவரும் ஒசூருக்கு வந்திருக்கும் போது ஒசூர்ல ஒரு கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து நம்ம இதுக்கு இங்க நம்ம நாராயண ஹாஸ்பிட்டல் பொம்மசந்திர வரி இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்திருக்கு. அந்த மெட்ரோ ஒசூர் வரி கொண்டு வரலாம். இந்த எஸ்டிஆர்ஆர் ரோடு 2 போச்சுன்னா 1 மணி நேரத்துல நம்ம வந்து கெம்பேகவுட விமான நிலையத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். இந்த விவசாய நிலங்களை வந்து தமிழக அரசு திருட்டுத்தனமா மறைமுகமா எடுக்கிறது. ஆனா நிலம் எடுக்கும் போது எந்த விவசாயி அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தின பிறகுதான் இந்த நிலத்தை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தேர்தலில் சொல்லியிருக்காரு 2021. ஆனா இப்ப பார்த்தா யாருக்கு சொல்லாமலே இந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறது தமிழக அரசு. அதுல வந்து பரவலான உறுப்பினர் வந்து இதை பத்தி பேசி இங்க வராது, இந்த பகுதியில வராது, வேப்பனப்பள்ளி பகுதி தான் போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப மறுபடியும் இந்த பக்கம் தான் கொண்டு வராங்கன்னு சொல்றீங்களா? இது விமான நிலையம் இங்க ஓசூருக்கு வராது அப்படின்னு ரீசெண்டா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு 6 பேர் வந்து அசோகா ஹோட்டலுக்கு பெங்களூர்ல போயிருந்தோம். அங்க வந்து மத்திய அமைச்சர் வந்து நம்ம வேளாண்மை அமைச்சர் என்னன்னா ஓசூருக்கு விமான நிலையம் வராது என்பது உறுதி சொன்னார். இது நாம நேரடியா சந்திச்ச பேச்சு. இது இப்ப கடந்த மாசம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்க, இங்க ஒரு விவசாயிகள் ஒரு மீட்டிங் போட்டீங்க. அப்ப வந்து சட்டமன்ற உறுப்பினரும் எம்பியும் கலந்துக்கினாரு. கண்டிப்பா இந்த பகுதிக்கு முத்தாலி பகுதிக்கு விமான நிலையம் வராது, வரதுக்கான நாங்க முடிவுகள் எடுக்கிறோம். அதே மாதிரி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில அங்க ஃபாரஸ்ட் அதிகமா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர் இருக்குது, அந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்களே, அதை பத்தி நீங்க சரி, அதுக்கு ஒரு பதில் கொடுப்பேன் நாங்க. நீங்க தானே இப்போ டிட்கோ டெண்டர் விட்டது யாரு? ஒசூர்லன்ட்டு தானே சொல்லிருக்கீங்க, வேப்பனப்பள்ளி சொல்லல. இல்லையா? ஏன் அந்த வேலை செய்யறீங்க? இல்ல அவங்கதான் சொன்னாங்களே, குறிப்பா வந்து இந்த பகுதியில வராது, போராட்டம் பண்றீங்க அப்படின்னு. இல்ல டெண்டர் விட்டது நாங்க இல்ல, அரசாங்கம் இல்ல. இப்போ மெயின் வந்து ஒசூர் தாலுக்கால கைட்லைன் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்குது. அதே கர்நாடகால போனா 4 கோடி 10 கோடி 8 கோடி இருக்குது. ஒசூர்ல வந்து ஒரு ஏக்கரா வந்து 5 லட்சம் கூட இல்லை கைட்லைன் வேல்யூ. அதுக்கு இங்க கம்மியா இருக்குது ரேட்டுன்னு எல்லாரும் வந்து ஒசூர்ல எடுக்கலாம் நிலமணி. இந்த விவசாயிகள் நிலமெல்லாம் ஆக்குபைட் பண்றதுக்கு பிளான் பண்ணி டெண்டர் விட்டதுனால இவங்க இப்படி விட்டுருக்கனால உங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே இருக்கு. தெளிவான முடிவு உங்களுக்கு சொல்ல போறீங்க. இப்போ இங்க கைட்லைன் வேல்யூ பத்தி தான் ஒரு 3 லட்சம் இருந்தா 9 லட்சமோ 5 லட்சம் இருந்தா 14 லட்சம் கொடுக்குறாங்க. அதே கர்நாடகால ஒரு ஏக்கரா வந்து 10 கோடி, அங்கே ஒரு கம்பெனி கட்டலாம் 20 கோடி 30 கோடி நிலத்துக்கு வேணுமோ. இங்க ஒரு 30 லட்சம் பேர் இருந்தா இங்க ஒரு கம்பெனி கட்டலாம். அதுக்கு எல்லா கைட்லைன் வேல்யூ கம்மியா இருக்குது. எல்லா ஃபேக்டரிக்காரெல்லாம் வந்து ஒசூர்ல தான் நிலம் வேணுமோ, இங்கதான் நிலம் வேணுமோ, இதுதான் மெயினும். இந்த கைட்லைன் வேல்யூ தான் மெயின் இங்க. இது இல்லாமல் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலையும் வந்து முதல்ல கர்நாடகால இந்த தமிழ்நாடு வரணும்னா ஓசூர் பகுதியை தான் பாக்குறாரு. இது வந்து ஏற்கனவே செகண்ட் ஊட்டி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய காய்கறிகள், பூமலர்கள், இந்த மண்ணு, இந்த காத்து வந்து உலகத்துல இல்லாத ஒரு இடம் அப்படின்னு சொன்னா நம்ம ஓசூர் பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம். இப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இங்க கம்பெனி வேணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்காம போனாலுமே நம்ம அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக இந்த பகுதி தொழிற்பேட்டைகள் நல்லா இருக்கணும். காரணம் என்னன்னா பக்கத்துல வந்து கர்நாடக மாநிலத்துல பெங்களூர் வந்து 50 கிலோமீட்டர்ல எங்க ஓசூருக்கு இருக்கு. அது ஒரு கர்நாடகா, இதுக்கு வந்து மெயின் கேபிட்டல் சிட்டி. அதனால வந்து இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 300 கிலோமீட்டர் வரையும் இந்த பகுதியில் இருக்கிற கிளைமேட் நல்லா இருக்கு. அங்கே போறதுக்கு ஒரு வசதியோட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்து தமிழக அரசு ஏமாற்றி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. நம்ம அது பத்தி தான் நாங்க பதிவிட்டு இருக்கிறோம். இந்த ஒசூர்ல வந்து தமிழ்நாடு உழவர் சந்தை இங்கதான் நடக்குது நல்லா. இப்ப எல்லா காய்கறி இந்த பிளவர்ஸ் வந்து இங்கிருந்து வெளிநாடுக்கெல்லாம் போதும். இங்க இந்த மாதிரி இந்த கிளைமேட்ல ஆகும் மாதிரி இந்த தரக்காரி ஆகட்டும், ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், எதாகட்டும் எங்கேயுமே வளர்த்த முடியாது. அது இப்படிப்பட்ட நிலத்தினெல்லாம் கம்மி ரேட்ல கவர்மெண்ட் அக்விசிஷன்ல எடுத்துட்டு ரைతులெல்லாம் ரொம்ப இது பண்றாங்க. அடுத்த கட்ட போராட்டம் ஏதாவது அடுத்த கட்ட போராட்டங்கள் வந்து நடக்குது. இத்தோட இந்த ஷாரிடார் ரோடோ இந்த விமான நிலையம் தமிழக அரசு கைவிடவில்லை என்றால்
போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நிக்கிறது இல்ல. தொடரும். ஆனா எந்த காரணத்திலையும் நாங்க அறவழியிலே தான் நாங்க போராடுவோம். அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாவோ இல்ல நம்ம ஒரு அதிகாரிகள் மேல கிடையாது. எங்க வாழ்வாதாரத்துக்கு, எங்க குழந்தைகள் வாழ்வாதாரத்துக்காக நாங்க போராடுவோம் என்பதை தான் நாங்க பதிவிடுவோம். இப்போ வந்து வெள்ளைக்காரங்க கிட்ட 1947 வரை 500 ஆண்டுகள் வந்து நாங்க போராடினாரு. நம்ம தாத்தா பாட்ட முப்பாட்ட காலங்க. இப்போ வந்து நாம வந்து நம்ம நிலத்துக்காக போராடுவோம். நம்ம குழந்தைகள் வாழ்வாதார போகணும். அடுத்து நம்ம குழந்தைங்க என்ன இருக்குன்னா அவங்க வீடு இருக்கா இல்லையான்னு போராடணும். அவங்க எங்க பேரப்பாட்டுங்க வந்து அவர் உசுருக்காக போராடணும் என்பதுதான் இந்த கோரிக்கையில இந்த பதிவு நாங்க இட்டிருக்கிறோம். நம்ம இப்போதைக்கு சில இடங்கள்ல வந்து விவசாயி கை வைக்காத போனா எல்லா அரசியல்வாதிகளும் வந்து என்ன சாப்பிடுறது அவரு புரிஞ்சுக்கணும். இருக்கிறது இவ்வளவு உடம்பு, அந்த உடம்புக்கு இத்தனை விவசாயிகள் வயிற்றில் எடுக்கிறது இது நல்லா இல்லை என்பதுதான் நம்மளுடைய ஒரு இந்த கோரிக்கையை பதிவிடும்.